ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்டிஜி சேனல். மறக்காம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நம்ம எடுத்தோன்னு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் டெய்லி டேக்கு. ஓகே, அந்த கண்டெய்னரை கிளைம் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம இந்த பட்டி பேர் என்னன்னே தெரில. இது வந்து கட்டை பொட்டின்னு வச்சுக்கணும். இது ப்ளூ கலர் டேங்க்கு போட்டு எதுவும் நல்ல பொட்டி போல் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக நம்ம லாகின் பண்ணுறனால. இன்றைக்கி சொன்ன மாதிரி நிறைய நிமிஷத்துக்கு விளாண்ட வீடியோ போடுவோம். ஓகே, நம்ம போய்ட்டு வேறு எதாவது பார்ப்போம். பார்ட்டும் அந்த மாதிரி இப்போ தான் நிறைய வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு போட்டிருக்கேன். நம்ம இந்த 3 தான் கிடைக்கிது ஓவராக. அந்த 3 ரூபீஸ் தான் ஓவராக கிடைக்கிது. மற்ற எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த பொட்டி ஒன்று இங்கே வச்சுட்டு இந்த பொட்டி இங்கே வச்சுட்டு இங்கடா அந்த பொட்டி இங்கே வச்சுருவோம். 14 செகண்ட்ஸில் இந்த பெரிய கண்டெய்னர் திறந்துருமா? இது 12 செகண்ட்ஸ் தான். இது ஒன்று வாங்கிடுவோம். மறக்காமல் இது 500 ரூபாய் வாங்கணும் கைஸ். நம்ம மணியை மறக்காமல் பாருங்கள். ஆஃப்லைனிங் ஏர்னிங் இதில் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் இருக்க போல வாங்கும் 4,36,000 நான் இருக்கப்போ ஏறி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இந்த பொட்டி தான் ரேர் பொட்டி 2K. இப்போ நம்ம 6K வந்தால் கூட வாங்கலாம். முத 8K 6K கிடையாது. நிறைய பொட்டி இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். பரவாயில்ல. நாங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கல கருப்படம். யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுங்க படம். வேணா நீங்களே போய் பாருங்கள். கருப்படம் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் இருக்காது. ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரியலாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, நம்ம அந்த படத்தை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுவோம். நீங்கள் இந்த கேம் லாண்ட்றீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன கேட்குறான்? 3 ரூபா. இது இங்கே பார்த்தீங்களா? 3 ரூபா. இது 3 இருக்குது. இந்த ரேர் பொட்டி நல்லா கொடுங்கடா. 3.5K இன்னும் சமங்க. செகண்டுக்கு 3.5K போச்சுடா. 3 ரூபா இதை கொடுத்துறாங்க. நீ வரதில் எல்லாத்தையும் 3 ரூபா நீ கொடுப்பாங்க. 3 ரூபா கொடுத்துறாங்கடா. போச்சு 8 ரூபா. பரவாயில்லடா. அரே இப்போ 8 ரூபா கொடுத்துருங்கடா. ஒரு ரூபாயே அந்த 8K பொட்டியை வாங்கியாச்சு. 20 செகண்ட்ஸ் தானா? ஓகே, இது இந்த நல்லா இருக்குங்கடா. 8 ரூபா. இவங்களாம் பரவாயில்ல 8 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க 3 ரூபா கொடுக்குறாங்க. இந்த பொட்டி இனிமேல் வாங்குறது முடிஞ்சளவு தவிர்க்கணும். இதெல்லாம் பேசிக் பவர் த்ரெட் அதே தான். எப்போ ஓப்பன் ஆகுது? ஐயோ காசு ஒன்று போய்கிட்டு போச்சுங்க. என்ன போகுது? ஐயோ போயிடுச்சு. இது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பெரிய போட்டியில் 3 ரூபாய் தான் கிடைக்குது. எப்படி கொடுத்தா 8 ரூபா தராங்க. 20 ரூபா இது 2 இருக்கா? எப்பறம் 20 ரூபா இது 2 வந்துச்சு தெரியல. ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த இவனை தனியாக வச்சுப்போம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு எசவாக இருக்கும். பார்க்குறதுக்கே பணக்காரனாக இருக்கான். 3 ரூபா. அது இங்கே ஒன்று வச்சுருவோம், இங்கே ஒன்று வச்சுருவோம். ஓகே, இடம் இல்லை இப்போ. சரி, முன்னாடியே வச்சாகணும். எங்கள் இப்போ புதுசாக அந்த சுத்தியல் மாதிரி இருக்குல்ல, புதுசாக இல்லை பழசு தான். சுத்தியலை நம்ம அந்த எபிசோட் கடைசியில் வச்சு இந்த 3 ரூபா பழகெல்லாம் நம்மளால். ஓகே காய்ஸ், நாத்த மாதிரி பக் ஆயிடுச்சு. பக்காய் வெளியே போயிடுச்சு. திரும்பி உள்ளே வந்துட்டேன். நான் எத்தனை தடவை வேணாலும் சரி, இப்போ வெளியே போனாலும் சரி, எத்தனை தடவை வெளியே போனால் அவங்களுக்காக நான் வீடியோவாக போட்டு காட்டுறேன். ஃபோன் ரொம்ப அங்கே இது ஆசைப்பட்டு பார்க்குறேங்க. வீடியோ 200 வியூஸ் போச்சு போகலாம். ஷார்ட்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு 200 வியூஸ் 200 ரூபாய் ஒரு தடவை வெளியே வந்துடுச்சு. பரவாயில்ல, இதுக்கு வெளியே தான் வந்துச்சு. ஃபோனுக்கு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா திரும்பி எடிட் பண்ணி கட் பண்ணி போடணும். பரவாயில்ல, ஃபோனுக்கு வெளியே தான் போச்சு. நானே திரும்பி எடிட் பண்ணி கட் பண்ணி போடுறேன். எப்படிப்பா என்னடாப்பா பெட்ரோல் கலரில் போகுது. வெறும் டப்பா நினச்சி மெதுவாக போய் வாங்க பார்த்தா பெரிய டப்பா. என்னை பொறுத்தவரை ரொம்ப ரேர் தான். 135 எனக்கு திரும்பி இறங்கலைங்க, ஏறதான் செய்யுது. நான் 135 ஒரே செகண்டில் வேஸ்ட்டாக போச்சுன்னா மன வருத்தமாக போயிடும். 535 லட்சம். 535 லட்சமா? இதுக்கு இப்படி கோரார்த்தனும் பேசுகிறேன்னு தெரில. 500 வருது காய்ஸ். 5,37,000. இதுக்கடுத்து புதுசாக ஒரு கேமிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்லைம். அந்த கேம் பேர் வந்து ஸ்லைமா. அந்த கேமை கண்டிப்பாக உங்களுக்காக நாளைக்கு போடலாம், இன்றைக்கும் போடலாம், எப்போ வேணால் போடலாம். எதுக்கும் ரெடியாக இருக்குங்க. நாளைக்கு போடுறதா நான் முடிவில் இருக்கேன். கரெக்டாக நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓப்பன் பண்ணி குத்தி ரெடி பண்ணி வச்சுருவோம். நல்லா குத்துருவா. சூப்பர். லீலா 135
ரூபாய் இது கச்சிருக்கு. இந்த இதை இங்கே வச்சுருவோம். விறு 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 விறு. டபுள் இந்த பயலை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த பயலை ஒத்தால கூட விடக்கூடாது உயிரோட. அதை ஒன்று மட்டும் எடுத்துட்டு என்னன்னு தெரியல, எது அமுக்குனே இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டேன். தெரியல மேலே 2 பாசஸ் இருக்குல்ல, அது அமுக்குனே டெலிபோர்ட் ஆகிட்டேன். சூப்பர். இது அமுக்கு நான் என்ன சொல்லுது, டெலிபோர்ட் பேஸா அது கொடுத்த ரோப்ளாஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, நம்ம நாளைக்கு நடந்தே போடல. சாப்பிட்டு கொடுத்தா டெலிபோர்ட் ஆகிட்டோம். செல் ஷாப் போல இது. ஓகே ஓகே ஓகே, நம்ம செல் இருக்குது, ஷாப் இருக்குது, வாங்கலாமா? நான் என்னத்தை வாங்க, எனக்கு செல் பண்ணுற மட்டும் தான். நீ தான் லோஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேமா உடையிறதுக்கு. அதை பற்றி செகண்டில் பார்ப்போம். செல்லிங் மட்டும் இந்த வீடியோவிலே பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எங்கே இருக்குது நம்ம பேஸை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் போலையே. இந்த ட்ரிக்கு ஒரு வேளை நம்ம பேஸை கிட்டுருந்துச்சுன்னா அழுவ விட்டுருவோம், திரும்பி அங்கே போய் சுற்றணும். இதான் நம்ம பேஸை கன்ஃபார்மே பண்ணியாச்சு. நம்ம தான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போயே எல்லாம் அந்த கோமலியில் எடுத்துருவோம். 120 ரூபா வைங்க. கொஞ்சம் முன்னாடி உள்ளே போ வச்சாச்சு. இந்த 120 ரூபா பேரில் போய் உடச்சி எடுத்துருவோமா? ஒட்டை இவங்க எல்லாத்தையும் உடச்சி எடுத்துடணும் காசு. 3 ரூபா பேரெல்லாம் வேஸ்ட்டு. காசு கொடுக்குறேன், என் காசு கொடுக்க வரலன்னு சொல்ல வரல. இவங்களை விற்றுட்டு நம்ம நிறையா இதை வாங்கி போட்டுருவோம். காசு 1 மில்லியன் சேர்ந்துருது. ரீபேத் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரீபேத் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீடியோட எண்டிங்கில் ரீபேத் பண்ணிட்டு தான் முடிக்கிறோம். எல்லா ரெட் பையிலையும் எடுத்தாச்சு. போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வேணாம், தேவையான வாங்கி மட்டும் வச்சுப்போ. இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணாம். வாங்கி மட்டும் தேவையானதை வாங்கி பொட்டியில் போட்டு வச்சுப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு பர்பிள் பையில மட்டும் வைக்கலாம்னு யோசிச்சா. ஊடல் அங்கே ஆயிடுச்சு காய்ஸ். கத்துற மாதிரி கத்துறேன்னா நல்லா இருக்குல்ல. நம்ம போயிட்டு அந்த பெரிய கலை போய் தூக்கிட்டு வருவோம். பணக்கார டாபர் எவ்வளோ வச்சுங்க பாக்கில் 1,46,000 சேர்ந்துருக்கு. நம்ம இது பண்ணாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். ரீபர்த் எப்போ வேணால் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஓகே ரீபர்த் பண்ணியாச்சு. கோல்டன் டப்பா, அந்த டப்பா, இந்த டப்பா எல்லாம் வந்திருக்கு. காசு இல்லையா? என்னடா பண்ணுற டேடே? காசு இல்லையாடா? காசு மித்திக் பாக்ஸை விட்டாச்சு, போச்சு. பாக்ஸ்லாம் காசு எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த பொட்டிங்க வராது. இந்த பொட்டி மட்டும்தான், 8K பொட்டி மட்டும்தான். வாங்குறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நான் முதலே பார்த்துட்டு தான் வேணான்னு யோசித்தேன். 120 காய்ஸ் கவலையே கிடையாது. இனி எபிக் பொட்டி இருந்தாலும் கவலை கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா 2 செகண்டில் இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வரும். அதுக்குள்ளே 129K சேர்த்து வச்சுருக்கான். இது ஒன்றா வந்து வாங்குறவங்களும் கேஸ் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வர விட்டு இங்கே வச்சு வாங்கினாலும் எண்டிங்கு போக முடியும். என்னமோ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. வெயிட் 12 மினிட்ஸ் என்னமோ கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம இப்படி கிளைம் பண்ணும் போது அதிகமாக கிடைக்கும். முன்னாடியே இங்கே இன்னும் கிளைம் பண்ணோன்னா அங்கே தான் போயிடும் நிறையா. அது போனால் எல்லாமே உள்ளே போகுமே தவிர இங்கே வராது, வேஸ்ட்டாக தான் போகும். வெயிட் பண்ணி அது எண்டிங் போகிறப்ப நிறையா தான் வாங்கிடுறோம். இப்போதைக்கு அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு கவலை கிடையாது. பணத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்துடும். பணம் கம்மியாக இருக்குது. 191K சொல்லலை. நம்ம இந்த பொட்டியை வாங்கலையுமே நம்ம அந்த அதிகமாக சேர்த்துறோம். அப்போ 191Kவா? இப்போ அதிகமாக சேர்ப்போம் அதோட. ஈவெண்ட் விட்டாங்க காய்ஸ். ஈவெண்ட்டு என்னடா, நான் கூட வெங்காய் வெளியே தான் வரப்போதும்னு நினச்சேன். ஓகே போதுரா. என்னாச்சுன்னு தெரில. என்னாச்சு? என்னடா தமி, என்ன விழுந்துக்கிட்டே இருக்கே? எந்திரிச்சு போ தமி. இந்த கீழே உள்ளாலும் செத்துற மாட்டாது. சரி, இது கொஞ்சம் கஷ்டமான அபியாக இருக்குது. நம்ம இது வந்து லாஸ்ட் சைட் இருப்பேன். கஷ்டம்னா நீங்கள் நினைக்க மாதிரி ஓவர் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். பட் ஆனால் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. நம்ம ஃபோனு சரியாது. டேய் அங்கே வரையும் போயிட்டுண்டா. என்ன எவ்வளோ பெரிய ப்ரோ பெரியனா பார்த்தீங்களா? நல்லா பெரிய ப்ரோ பண்ணு. திறமை பேசுதெல்லாம் திறமை. பொட்டி கைஸ், கடவுள் நம்ம லக்குனால இங்கே விட்டுருக்காரு கரெக்டாக அந்த பொட்டி வரப்ப. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.